வெல்கம் டு ரிஸ்வானா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்துட்டு மட்டன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து குக்கர் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். குக்கர் நல்லா ஹீட் ஆகி வரட்டும். நம்ம வந்துட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு நல்லா சூடாகிடுச்சு குக்கர். அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த குழம்புக்கு வந்து நல்லாவே எண்ணெய் ஊற்றினா தான் டேஸ்ட் இருக்கும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா ஹீட் ஆகி வரட்டும். இப்போ வந்துட்டு எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் வந்துட்டு 2 பட்டை 2 கிராம்பு 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ வந்துட்டு நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வரணும். அதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வந்து பொன்னிறமாக வரணும், கலர் மாதிரி. அதளவு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு நல்லா வந்து வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌனாக வதங்கிடுச்சு. இதில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவு வதக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி வதங்கிடுச்சு. இதில் வந்துட்டு மல்லித்தலை புதினாத்தலை சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை புதினாத்தலை. அப்புறமா வந்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 5 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இதையும் போட்டு நல்லா வதக்கலாம். பச்சை மிளகாய் கீரிலாம் போட வேணாம், அப்படியே போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து அந்த பச்சை மிளகாய் அதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அதில் வந்து 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா குலைவாக வரணும். தக்காளி ஒரு கிண்டிட்டு இதில் வந்துட்டு பொடி ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். இதில் வந்துட்டு இப்போ வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு வந்து 1.5 டீஸ்பூன் வந்து நான் வந்து மிளகாத்தூள் போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். போட்டு இதையும் நல்லா வதக்கலாம். வதக்கி அந்த பச்சை வாசனை எல்லாமே போகட்டும். மிளகா பொடியை வந்து எண்ணெயிலே போட்டு வதக்குனிங்கன்னா குழம்புக்கு நல்ல கலர் கிடைக்கும். அதனால் அப்படியே போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்துட்டு நான் வந்து மட்டன் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 kg அளவு மட்டன் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கிடலாம். நல்லா அந்த மசாலா ஃபுல்லாக அந்த மட்டனில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். அதளவு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் சிம்மிலே இருந்து வதக்குங்க. இப்போ வந்து நல்லா இதாகிடுச்சு. இதில் வந்து நான் வந்து 2 உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வந்துட்டு மல்லிப்பொடி சேர்த்துக்கிறேன். 1 2 3 ஒரு 3 ஸ்பூன் வந்து மல்லிப்பொடி சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மல்லிப்பொடி சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. நான் வந்துட்டு ஒரு தக்காளி ஒரு வெங்காயத்தை வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து டேஸ்ட்டுக்காக, இன்னொன்று வந்து திக்னஸ் கொடுக்கும் குழம்புக்கு, அதுக்காக சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து இதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வந்து வேக விடலாம். அது வந்து அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். அந்த பச்சை வாசனை, தக்காளி வெங்காயத்தோட பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நான் வந்து ஒரு 4 டீஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வந்து நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். நான் அதுக்குள்ளே வந்து தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சிக்கிறேன். உங்களுக்கு தேங்காய் பேஸ்ட்டாக வேணும் அப்படின்னா தேங்காய் கொஞ்சம் ஒரு 1/2 முடி தேங்காய், அதில் வந்து 2 முந்திரி பருப்பு கொஞ்சம் கசகசாக போட்டு அரைச்சி தேங்காய் பேஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா தேங்காய் பால் வேணும் அப்படின்னா தேங்காய் பாலாக மட்டும் எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து நான் வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து தேங்காவாக சேர்க்கறனாலும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து தேங்காய் பாலாக ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கிண்டி விட்டுடலாம். அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடயே நான் வந்து மிக்ஸி கழுவி அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அப்படியே மூடி போட்டு விசில் விட்டுருங்க. நான் வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு உப்பு பத்தலை. அப்புறமா மூடி போட்டு விசில் விட்டுடலாம். இப்போ வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை வந்து நம்ம மூடி போட்டு விசில் விட்டுடலாம். இப்போ குக்கர் மூடி போட்டேன். இப்போ ஒரு 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து ஸ்டீம் இறங்கிடுச்சு. நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கனாலே தெரியும், சூப்பராக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு தகன்னு கொதிச்சிருக்கு. சூப்பராக மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.